போய் எதுக்காவது சீக்கிரம் எந்திக்க போய் விளக்கு மத்த எடுக்கணுமா? எம்மா ஞாயிற்றுக்கிழமை கூட தூங்க விட மாட்டியாமா நீ? சுரேஷ் எல்லாம் தூங்கி வச்சு பேக்க பக்கம் பார்த்துட்டு இருக்க. அம்மா 10 மணி ஆயிடுச்சு. ஆனா ஸ்கூலுக்கு போகணுமா வேண்டாமா யோசிச்சுட்டு இருக்கேம்மா. ஞாயிற்றுக்கிழமை உங்க அப்பா நான் ஸ்கூல் திறந்து வச்சிருக்கான். ஆமால ஏ பூமாரி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்ல, இது என்ன அதிசயமால வாரத்துல ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை. இல்ல சுரேஷ் என்னெல்லாம் காலங்காத்தால ஒரே டான்ஸ் ஆடிட்டு இருக்க? அது யான்னு தெரியலமா, இந்த ஆப் அப்டேட் பண்ணல இருந்து நான் டான்ஸ் மட்டும் தான் ஆடிட்டு இருக்கேன். நார்மலா இருக்கவே முடியல. சரி அது இருக்கட்டும், இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்ன சமைக்கணும் சீக்கிரம் சொல்லுங்க. ஆமா சண்டேனால என்னைக்கும் சிக்கன் பிரியாணி தான். சீக்கிரம் பண்ணுங்கம்மா. என்ன எப்போ பார்த்தாலும் சிக்கன் பிரியாணி? இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது, மட்டன் பிரியாணி தான். ஆரம்பிச்சிங்களா உங்க சண்டையே? நான் கிச்சனுக்கு போறேன், என்ன வேணும்னு முடிவு பண்ணிட்டு சீக்கிரம் சொல்லுங்க. இல்ல தம்பி, நீ எப்போதும் மறந்து போயிருக்க நான் உன் அக்காங்கிறத. நான் வயசுல வேணா சின்னவனா இருக்கலாம், ஆனா அறிவுல என்னைக்கு உன்னோட பெரியவன் தான். இல்ல சுரேஷே போய் சிக்கன் கடைக்கு போயிட்டு 1 கிலோ சிக்கன் வாங்கிட்டு வா. இல்ல தம்பி என்னமோ அறிவுங்களா சொல்லிட்டு இருந்த பாருல, போ சீக்கிரம் போய் 1 கிலோ சிக்கன் எடுத்துட்டு வா. கடைக்கு போக வேண்டியது நான் தான் முடிவு பண்ணணும் சிக்கன் பிரியாணியா மட்டன் பிரியாணியான்னு. இல்ல ரொம்ப ஆட்டம் போடாதல, கால் ஒடிஞ்சிட போகுது. கடைக்காரனே 1 கிலோ மட்டன் தருவீங்களா? குமாரி மட்டன் 1 கிலோ எடுத்துட்டு வரேன். அம்மா கிட்ட சொல்லிரு மட்டன் தான் கிடைச்சதுன்ட்டு. சீக்கிரம் மட்டன் பிரியாணிக்கு எல்லாம் ரெடி பண்ணுங்க. ஏமா இப்பதான் தம்பி போன் பண்ணா, 1 கிலோ சிக்கன் தானே எடுத்து வர சொன்னீங்க, அவன் மட்டன் தான் கிடைச்சதுன்னு வாங்கிட்டு வரான். ஏமா எந்த பிரியாணியா இருந்தானே எல்லாம் கறி தானே, இன்னைக்கு மட்டன் பிரியாணியே செய்யலாம், எல்லாரும் சாப்பிடலான்னு. குமாரி மட்டன் பிரியாணி தான். இல்ல தம்பி நான் உன் அக்காங்கிறத நீ எப்போ மறந்துடுத. போ போ ட்விஸ்ட் இருக்கு. கிச்சன்ல அம்மையை ஆள காணோம். இல்ல தம்பி என்ன அம்மையை ஆள காங்கலையோ? இன்னைக்கு சமையலே என்னோடதுதான். போ போ போய் இந்த மட்டனை மாத்திட்டு சிக்கன் எடுத்துட்டு வா. குமாரி இங்க வந்து இருக்கிறதுக்கு வாப்பா கிச்சனுக்கு, ஏதாவது வந்து ஹெல்ப் பண்ணு. இப்படி யாபா வந்து அழுதுட்டு இருக்க? அம்மா இப்போதான் பக்கத்து வீட்டு நீலமுடிய தான் ஃபோன் பண்ணாவ. இப்ப அதுக்கு நீ அழுற? அம்மா ரேஷன் கடையில மண்ணெண்ணெய் ஊத்துறாங்களா, இன்னும் 10 நிமிஷத்துல காலி ஆயிடுமா, சீக்கிரம் போணுமா. இது முதல்ல சொல்ல வேண்டியதானே. நான் போறேன், போய் மண்ணெண்ணெய் வாங்கிட்டு வரேன். நீ எப்பயாவது யூடியூப் என்னத்தையாவது பார்த்து அந்த மட்டன் பிரியாணி மட்டும் செஞ்சு வச்சிரு. எல்லாம் ஓ வேலை தானா? சீக்கிரம் போயிட்டு மட்டன் மாத்திட்டு சீக்கிரம் கொண்டு வா. என்ன ஆனாலும் வீட்டுல மட்டன் பிரியாணி தான். கடைக்காரனே எங்க அம்மா சொன்னாவ இந்த மட்டன் வச்சுக்கிட்டு சிக்கன் தருவீல 1 கிலோ. இன்னைக்கு என்ன ஆனாலும் இந்த சிக்கன் பிரியாணியை செய்ய விடக்கூடாது. ஏ ஜிம்மி இந்தா எல்லாம் உனக்கு தான் 1 கிலோ சிக்கன். எல்லாம் சிக்கன் எங்க? சிக்கன் வாங்கறதுல போனா வெறுங்கையோட வந்திருக்க. அத உன்கிட்ட எல்லாம் சொல்ல முடியாது, அம்மா வந்தாதான் சொல்லுவேன். எப்படி பூமாரி எவ்வளவு நேரம் காத்திருந்து வந்து தெரியுமா? இன்னைக்கு ரேஷன் கடையே திறக்கலையா? நான் எப்பமா இன்னைக்கு திறந்தாங்கன்னு சொன்னேன், நேத்துன்னு சொன்னேமா. சரிம்மா அந்த மட்டன் பிரியாணி எடுத்து வை, சீக்கிரம் சாப்பிடுவோம், ரொம்ப பசிக்கு. எனக்குலாம் மட்டன் பிரியாணி வைக்க தெரியாதுன்னு இவன்ட்ட மட்டனை கொடுத்துட்டு சிக்கன் வாங்கிட்டு வான்னு சொல்லியிருந்தேன். இவன் தான் வெறும் வேட வந்து நிற்கான். இல்ல அப்ப சிக்கன் எங்க? அம்மா நான் சிக்கன் வாங்கிட்டு கடை வீதியில் நடந்து வந்துட்டு இருந்தேனா. இல்ல அதாம உண்மை மட்டும் சொல்லல. அப்போ ஜிம்மி துரத்திச்சுன்னு சொல்லி வேகமா ஓடுனேன்னா அப்ப குப்பையில விழுந்ததுல சிக்கன் குப்பையோட குப்பையா போயிட்டுமா. இப்ப அப்ப என்னத்தை தான் சாப்பிட? பழைய சாப்பிடுங்க. ஏம்மா அதான் எத்தனை ஹோட்டல் இருக்குமா, ஏதாவது ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணலாம். அப்ப மட்டன் பிரியாணி தான் வேணும். ஏம்மா மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணுங்க. ஏம்மா சிக்கன் பிரியாணி தான் வேணும், சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணுங்க. நீங்க 2 பேரும் திருத்தவே மாட்டீங்களோ? ஹோட்டல்ல தான் ஆர்டர் பண்ணுது, ஒரு சிக்கன் பிரியாணி ஒரு மட்டன் பிரியாணி 2 தனித்தனியா வாங்கி சாப்பிட வேண்டியதானே. இருங்க நானே ஆர்டர் பண்ணிக்கிறேன். ஹலோ ஏனே ஹோட்டல் சூர்யாவா? ஆமா மேடம், ஹோட்டல் சூர்யா தான். என்ன வேணும் உங்களுக்கு? என்ன நான் பொண்ணாத்த பேசுறேன். ஒரு சிக்கன் பிரியாணியும் ஒரு மட்டன் பிரியாணியும் கொஞ்சம் அர்ஜென்ட்டா அனுப்புங்க எங்க வீட்டுக்கு. ஒரு சிக்கன் பிரியாணி ஒரு மட்டன் பிரியாணி கொஞ்ச நேரத்துல வந்துருமா வீட்டுக்கு? இல்ல ஒரு சிக்கன் பிரியாணி ஒரு மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணிக்கமா, சண்டை போடாம வந்து வாங்கி சாப்பிடுங்க. என்ன பண்ணாலும் இவள சிக்கன் பிரியாணி மட்டும் சாப்பிட விட்டுற கூடாது. இந்த மட்டன் பிரியாணி எங்கேயோ போயிடுச்சு, நைஸா ஹோட்டலுக்கு ஃபோன் பண்ணி கேன்சல் பண்ணிட வேண்டியதான். ஹலோ என்ன ஹோட்டல் சூர்யாவா? ஆமா ஹோட்டல் சூர்யா, என்ன வேணும்? இப்போ மட்டன் பிரியாணியும் சிக்கன் பிரியாணியும் ஆர்டர் பண்ணாங்கல்ல, அதுல மட்டன் பிரியாணி மட்டும் கேன்சல் பண்ணிடுங்கண்ணா. ஓகே மட்டன் பிரியாணி கேன்சல். நல்ல வேலை இந்த சிக்கன் பிரியாணி எங்கேயோ போயிடுச்சு, நைஸா சிக்கன் பிரியாணியை கேன்சல் பண்ணிட வேண்டியதுதான். ஹலோ அண்ணே ஹோட்டல் சூர்யாவா? ஆமா ஹோட்டல் சூர்யா தான். என்ன வேணும் உங்களுக்கு? அண்ணே இப்போ சிக்கன் பிரியாணியும் மட்டன் பிரியாணியும் ஆர்டர் பண்ணாங்கல்ல, அதுல சிக்கன் பிரியாணி மட்டும் கேன்சல் பண்ணிடுங்க. ஓகே சிக்கன் பிரியாணியும் கேன்சல். எப்படி என்ன 2 மணி நேரம் ஆகுது, இன்னும் சிக்கன் பிரியாணி வரல மட்டன் பிரியாணி வரல. அம்மா என்னன்னு போன் போட்டு கேளுங்கம்மா, ரொம்ப பசிக்குது.
சிக்கன் மட்டன் பிரியாணியா? நாங்க ஏற்கனவே அனுப்பிச்சிட்டோம் அதை. ஏன்னா இங்கெல்லாம் வரலண்ணே, நல்லா செக் பண்ணுங்கண்ணே. ஆமா, சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணிருந்தீங்க. முதல்ல ஒரு கால் வந்துச்சு, மட்டன் பிரியாணியை கேன்சல் பண்ண சொன்னாங்க. இப்போ என்ன இருக்கும்? சிக்கன் பிரியாணி மட்டும் தானே இருக்கும். அப்புறம் ரெண்டாவது ஒரு கால் வந்துச்சு, அவங்க சிக்கன் பிரியாணியை கேன்சல் பண்ண சொல்லிட்டாங்க. இப்போ என்ன இருக்கும்? ஐயோ ஒண்ணுமே இருக்காதப்போ. ஆமா, அதான் நாங்களும் ஒண்ணுமே அனுப்பல. வச்சிருங்களா இப்போ போன? நீங்க என்ன சொன்னாலும் அடங்க மாட்டீங்க அப்படிதானே? சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி ரெண்டையும் கேன்சல் பண்ணி விட்டுருக்கீங்க. இருங்க இருங்க, இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் தானே, நான் பண்றேன். சுண்டைக்காய் பொரியலும் சுரைக்காய் குழம்பும்.